ஜோதிட சாஸ்திரத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக சொல்லப்படும். ஆகஸ்ட் 12ஆம் தேதி சூரிய கிரகணம் நடக்குது. இதுதான் இந்த ஆண்டோட மிக நீண்ட கிரகணமாக இருக்கு. இந்த சூரிய கிரகணத்தால இந்த 12 ராசிக்காரர்களோட வாழ்க்கையிலயும் சில மாற்றங்கள் ஏற்படும், தாக்கம் ஏற்படும் அப்படின்னாலும், இந்த 5 ராசிக்காரர்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகுது. இவங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகுது. அவங்க தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது. அந்த 5 ராசிக்காரர்கள் யார் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த சூரிய கிரகணம் ஒரு நெருப்பு வளையம் மாதிரி இருக்கும். வளைய வடிவத்துல காணப்படுறனால இத ரிங் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த ஆண்டோட 2வது சூரிய கிரகணம். இறுதி சூரிய கிரகணமும் இதுதான். இப்ப இந்த 12 ராசிக்காரர்களோட வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சூரிய கிரகணமானது எப்ப, எந்த நேரம்னு தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு 9:04க்கு ஆரம்பிச்சு, ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 4:25 வரையும் இந்த சூரிய கிரகணம் நீடிக்கும். இதுதான் ஜோதிடத்தின்படி நீண்ட கால அளவு கொண்ட ஒரு கிரகணமாக கருதப்படுகிறது. இதன் தாக்கங்கள் நிறைய இருக்கும். 12 ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். முதல்ல மேஷ ராசியை பார்த்துடலாம். 4ஆம் வீட்டில் உச்ச குரு, புதன் சேர்க்கை. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். குடும்பம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள்லாம் திட்டமிடப்படும். தனம், அதாவது பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார நிதிநிலை சீராக இருக்கும். பணவரவு இருக்கும். உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரும். உங்களுக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கூட கொடுக்கலாம். உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மேலதிகாரிகள் மதிப்பு அளிப்பார்கள். ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியம் மேன்மையடையும். படிக்கக்கூடிய மாணவர்கள் இருந்தாங்கன்னா கல்வியில் புதிய சாதனைகளை புரிவார்கள். பரிகாரம் இந்த மேசராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி பூ சாற்றி வழிபடுவது நல்லது. அப்போ தான் இந்த சூரிய கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தாக்கம் உங்களுக்கு குறையும். வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன். அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 5ஆம் இடத்திற்கு நகர்வதும் 3ஆம் வீட்டில் குரு பலம் இருக்கிறதுனால உங்கள் தைரியமும் முயற்சியும் இரட்டிப்பாகும். குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடன் பிறந்தவர்களோட ஆதரவு கிடைக்கும். பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயாவது யார்ட்டையாவது கொடுத்து ஏமாந்துருந்தீங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு நிலுவையில் இருக்கக்கூடிய பண வரவு உங்களுக்கு கைக்கு சேரும். தொழில்னு பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவாக்கம் செய்கிறதுக்கு இது சரியான காலம். புதிய முதலீடுகள் செய்யலாம். நல்ல லாபம் தான் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கலை மற்றும் ஆராய்ச்சி துறையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும். பரிகாரம் உங்களுக்கு என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமையில நெய் தீபம் ஏற்றி மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை பாராயணம் செய்யணும். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்கள் ராசியில் நுழைவதும் 2ஆம் வீட்டில் குரு புதன் சேர்க்கையும் பேச்சு திறமையில வெற்றியை தரும். குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தனஸ்தானம் அப்படின்னா அந்த தனஸ்தானம் பலமடைகிறதுனால பொருளாதாரத்தில் பெரிய முன்னேற்றம் இருக்கும். தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கு வன்மையால் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும். உத்தியோகத்தில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும். கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. அதாவது படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா உயர்கல்விக்கு முயற்சி செய்யலாம். மாணவர்களுக்கு நல்ல செய்தி வரும். ஆரோக்கியம் அப்படின்னா கொஞ்சம் ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கணும். பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுக்கறது சுப பலன்களை கூட்டும். வழிபட வேண்டிய தெய்வம் நீங்கள் மறக்காம மகாவிஷ்ணுவை கும்பிடுங்க. அடுத்தது கடகராசி. உங்க ராசியில உச்ச குருவுடன் புதன் மற்றும் சூரியன் இணைவது வித்யா யோகத்தை ஏற்படுத்தும். சுப பலன்களை பெற்றுத்தரும். ஆதாயம் பெருமளவில் அதிகரிக்கும். ஏன்னா 2ஆம் வீட்டிற்கு சூரியன் புதன் மாறுவதால ஆகஸ்ட், அதாவது பாதிக்கு மேலே இந்த சூரிய கிரகணத்திற்கு பிறகு நிதி ஆதாயம் பெருமளவில் அதிகரிக்கும். உத்தியோகம் தொழில்னு பார்த்தீங்கன்னா சுய தொழில் செய்பவர்களுக்கு புதிய உயரங்களை தொடுவார்கள். வாய்ப்பு கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியில் முதன்மை பெற்று விளங்குவீர்கள். தெளிவான மனநிலை இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னா சிறு சிறு உடல் உபாதைகள் போகும். பரிகாரம் அப்படின்னா திங்கட்கிழமையில சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது நல்லது. வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி சமேத ஸ்ரீ சிவபெருமான். அடுத்தது சிம்ம ராசி. ஆகஸ்ட் 18க்கு மேலே உங்கள் ராசி அதிபதி சூரியன் சொந்த வீட்டிற்கு வர்றதும் புதனுடன் இணைவதும் புதாதித்ய ராஜ யோகத்தை தரக்கூடியது. உங்களுக்கு அடித்தது ஜாக்பாட்டு.
வராம இருந்த கடன்கள், முடங்கிய பணம் எல்லாம் கைக்கு வந்து சேரும். செலவுகள் அதிகரிக்கும். ஆனா சுப செலவுகளா மாறும். தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில பதவி உயர்வு கிடைக்கும். புதிய அதிகாரங்கள் கிடைக்கும். நிர்வாகத்திறன் மிளிரும். தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் உபாதைகள் விலகும். கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயம். பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமையில ஆதித்ய கிருதயம் கேட்பதும், சூரிய நமஸ்காரம் செய்யறதும் உங்களுக்கு நன்மை தரும். வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். அடுத்தது கன்னி ராசி. சுக்கிரன் உங்கள் ராசியில நீசமடைவதாலும் 11ஆம் இடத்துல லாப சுப யோகங்கள் இருக்கிறதுனால வியாபாரத்துல எதிர்பாராத லாபத்தை கொடுக்கும். குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மூத்த சகோதரர்களோட வழியில நன்மைகளும் உதவியும் கிடைக்கும். வருமான ஆதாரங்கள் பெருகும். கூட்டுத் தொழில் சிறப்படையும். வெளிநாடு செல்லும் முயற்சிகள் சாதகமான முடிவை தரும். கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மாணவர்கள் விடாமுயற்சியுடன் படித்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். ஆரோக்கியம் அப்படின்னா, உணவு பழக்கத்தில் கவனம் கொஞ்சம் தேவை. பரிகாரம் அப்படின்னா, பெருமாள் கோவிலில் துளசி மாலை சாற்றி வழிபடுவதும் விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பதும் நல்லது. வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடாசலபதி. அடுத்தது துலாம் ராசி. 10ஆம் வீட்டில் உச்ச குருவின் பார்வை சேர்க்கை உங்கள் தொழில் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். குடும்பம் அப்படின்னா, குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். தொழிலில் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். தொழிலில் புதிய கூட்டாளிகள் இணைவார்கள். ஆரோக்கியம் அப்படின்னா, தாயாரோட ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கல்வி அப்படின்னா, மாணவர்கள் மேல் படிப்பில் கவனமாக செயல்பட வேண்டும். பரிகாரம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில துர்க்கை அல்லது அம்பாளுக்கு எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடவும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ அன்னபூர்ணி. அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வீட்டில் குரு புதன் சேர்க்கையும் 10ஆம் வீட்டில் ஆகஸ்ட் 18க்கு மேலே சூரியன் ஆட்சி பெறுவதும் கர்ம பாக்கிய ராஜ யோகத்தை தரப்போகுது உங்களுக்கு. குடும்பம் அப்படின்னா, தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். தொழிலில் உள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும். அரசு வேலை முயல்பவர்களுக்கு நல்ல காலம் இது. ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தையோட ஆரோக்கியம் சீராகும். கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் தேர்வுகளில் சிறப்பான சாதனைகள் படைப்பார்கள். உங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில துவரம்பருப்பு தானம் செய்கிறதும் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதும் நல்லது. வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி. அடுத்தது தனுசு ராசி. 8ஆம் வீட்டில் குரு மறைந்தாலும் உச்ச நிலையில் இருப்பதால் பெரிய கெடுதல்கள் இல்லை. 9ஆம் வீட்டில் சூரியன் ஆட்சி பெறுவதும் யோகம்தான். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். ஆகஸ்ட் 18க்கு பிறகு நிதி நெருக்கடிகள் விலகும். எதிர்பாராத தனலாபம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. பணியிடத்தில் வேலைப்பளு இருந்தாலும் திறம்பட சமாளிப்பீர்கள். தொழில் ரீதியான பயணங்கள் நல்ல பலனை தரும். வாகன பயணங்களில் நிதானம் தேவை. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். பரிகாரம் அப்படின்னா, வியாழக்கிழமையில தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் வாங்கி கொடுத்து கொண்டக்கடலை மாலை அணிவிக்கிறது நல்லது. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி. அடுத்தது மகர ராசி. 7ஆம் வீட்டில் உச்ச குரு மற்றும் புதனின் சேர்க்கை கணவன் மனைவி இடையே அன்பையும் புரிதலையும் அதிகரிக்கும். குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடையின்றி நடக்கும். தனவரவு உங்களுக்கு இருக்கும். வாடிக்கையாளர்களோட ஆதரவு கிடைக்கும். தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய கிளைகள் தொடங்கும் எண்ணம் ஈடேறும். கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கணினி மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த மாணவர்கள் சிறந்து விளங்குவாங்க. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராக இருக்கும். பரிகாரம் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில எல் தீபம் ஏற்றி ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்குவது நல்லது. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ஆஞ்சநேயர். அடுத்தது கும்பராசி. 6ஆம் வீட்டில் குரு சூரியன் சேர்க்கை எதிரிகளை வெல்லும் தைரியத்தை தரும். ராகு சந்திரன் சேர்க்கையால் மனக்குழப்பங்களை தவிர்க்கும். தேவையில்லாமல் கடன் வாங்குவதை நீங்கள் தவிர்க்கணும். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது அமைதியை தரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் வீண் தர்க்கங்களை தவிர்க்கவும். வியாபாரத்தில் கவனமாக முதலீடு செய்வது நல்லது. வயிறு உபாதைகள் வந்து நீங்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் கவனச்சிதறல்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். பரிகாரம் அப்படின்னா, ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடவும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ காலபைரவர். அடுத்தது மீனராசி. உங்கள் ராசியில் சனி வக்கர நிலையில் இருக்கிறதுனால 5ஆம் வீட்டில் உச்சகுரு புதன் சேர்க்கை இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய பலன்களை தரும். குழந்தைகள் வழியில் நல்ல செய்திகள் வரும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். தொழிலில் பார்த்தீங்கன்னா, தொழிலில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். புதிய திட்டங்களை செயல்படுத்த உகந்த காலம்.
உங்களுடைய புதுமையான யோசனைகளுக்கு தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும். கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கலை மற்றும் விளையாட்டுத் துறையில இருக்கக்கூடிய மாணவர்கள் சாதனை படைப்பார்கள். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா, சனிக்கிழமையில சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் விட்டு, அதாவது நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்றி வழிபடவும். நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தி.